அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஐபிஆர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டில் வெளியிடக்கூடிய அந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 21லிருந்து 30 வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து கொஸ்டின் நம்பர் 1லிருந்து 20 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து 21லிருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. தொல்லியல் துறையின் ஆய்வுகளால் உலகறியப்பட்ட கீழடி கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, சிவகங்கை மாவட்டம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கீழடியில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த தொல்பொருள்களை வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அருங்காட்சியகம் கூட திறந்து வச்சுருக்காங்க. எப்போ அப்படின்னா 2023 மார்ச் 5. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீழடி கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்னு கேட்டால் சிவகங்கை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, 22வது கொஸ்டின். உயர்கல்வி படிப்பை ஊக்குவிக்கும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1000 ரூபாய். சரிங்களா? இப்போ இந்த புதுமை பெண் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா செப்டம்பர் 5, 2022. சரிங்களா? ஸோ புதுமை பெண் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது செப்டம்பர் 5, 2022 வந்து தொடங்கினாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அதாவது மாணவிகளுக்கு அவர்களுடைய உயர்கல்வியை வந்து உயர்கல்வி படிக்கணும், அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குக்கே நேரடியாக வந்து செலுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டம். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே. இந்த திட்டத்தில் பயன்பெறணும்னா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாணவிகள் வந்து உயர்கல்வியில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு அவர்கள் வந்து பள்ளியில், அதாவது அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளில் தமிழ் வழியில் வந்து படிச்சிருக்கணும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும். தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் பயன்பெற முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறதுக்கு இந்த வருமான வரம்பு, அதாவது குடும்ப ஆண்டு வருமான உச்ச வரம்புலாம் எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் எத்தனை பெண்கள் வேணால் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பயன்பெறலாம். ஒரு பெண் தான் பயன்பெறணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் வந்து கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டமும் இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9, 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் பார்த்தீங்கன்னா 2024, புதுமை பெண் திட்டம் பார்த்தோம்னா 2022. புதுமை பெண் திட்டத்தில் எப்படி மாணவிகளுக்கு வந்து அவங்களுடைய உயர்கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் பார்த்தோம்னா இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற அந்த திட்டம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த புதுமை பெண் திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேரும் வந்து இருக்கு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அதாவது உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2022க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த திட்டம் எப்படி இருந்திருக்கும்னா, மூவலூர் ராமாமிர்தம் திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு திட்டம் இருந்திருக்கும். அந்த திட்டத்தை மாற்றி தான் இதில் வந்து புதுமை பெண் திட்டமாக 2022 வந்து மாற்றி அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் தான். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்தோம்னா 2022 மார்ச் 1. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவியர்கள் அவர்களுடைய தனித்திறனை அடையாளம் கண்டு அதை ஊக்குவிச்சு அவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்திறன் அப்படின்னு வழிகாட்டுறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக. அது மட்டும் இல்லாமல், அதாவது தனித்திறன் பெறவும் சிறப்பு பயிற்சியுடன் ஆங்கிலத்தில் எழுதவும் சரளமாக பேசவும் நேர்முக தேர்வுக்கு தயாராகவும் பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது. எந்த திட்டத்தின் மூலமாக? நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், ஜப்பானியம், ஜெர்மனி, இந்த மாதிரி பிரெஞ்சு, இந்த மாதிரியான மொழிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா
பயிற்சி கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? ஸோ நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 2022 மார்ச் 1. இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. தமிழ்நாடு அரசினுடைய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. மக்களின் வீடுகளுக்கு சென்று அத்தியாவசிய சுகாதார சேவைகள் வந்து வழங்குறது. இந்த திட்டம் எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னா 2021 ஆகஸ்ட் 5. சரிங்களா? 2021 ஆகஸ்ட் 5 மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். எக்ஸாக்டா எந்த இடம்னா சாமனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். சரிங்களா? சாமனப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து அந்த யுனெஸ்கோனுடைய அந்த விருது கூட வாங்கியிருக்கு ரீசெண்டாக. சரிங்களா? ஸோ அதை அடுத்தடுத்த கொஸ்டின்ல வந்து பார்க்கலாம். அது இருக்கும். இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, அதாவது மக்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த சுகாதார சேவைகளை வந்து வழங்குறது. என்ன மாதிரியான அந்த நோய்களுக்கு வந்து இந்த மாதிரி சேவை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நீரிழிவு, ரத்த அழுத்தம், இயன்முறை சிகிச்சை. ஸோ இந்த மாதிரியான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த வீடுகளுக்கு சென்று என்ன பண்றாங்க, மருத்துவ சேவைகளை வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 50 லட்சமாவது பயனாளிகளுக்கு சித்தாலப்பாக்கத்துல ஒரு மருந்து பெட்டகம் வந்து கொடுத்துருக்காங்க. 1 கோடியாவது பயனாளிகளுக்கு திருச்சியில ஒரு பெட்டகம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கோடியாவது பயனாளிக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல மருந்து பெட்டகம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்கன்னா 4,29,71,772 பேர் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த திட்டத்தினுடைய நோக்கம், இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க, எங்கே தொடங்கினாங்க, அது வரைக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஎன் ஸ்பார்க் முன்னெடுப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். சரிங்களா? முதலமைச்சர் கிடையாது, துணை முதலமைச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. மாணவர்களுக்கு கணினி அறிவியல் ஏஐ பயன்பாட்டு நுட்பங்கள் கற்பித்தல். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரு. அதாவது பள்ளி கல்வித்துறையினுடைய சார்பில் ஒரு விழா நடைபெற்றிருக்கும். அந்த விழாவில் தான் வந்து இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாரு துணை முதலமைச்சர். அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த கணினி சார் அந்த அடிப்படை அறிவியலையும் செயற்கை நுண்ணறிவு, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு திறனையும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது. இதை வந்து அறிமுகம் செஞ்சது துணை முதலமைச்சர். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த டிஎன் ஸ்பார்க் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம். தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் robotics and knowledge of online tool. சரிங்களா? ஸோ இதான் வந்து டிஎம், அதாவது டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் அதானா? சரி, ரைட், ஓகே. டிஎன் ஸ்பார்க் அதாவது தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல். ஸோ இந்த திட்டத்தினுடைய என்ற புதிய பாடத்திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் 6லிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற இந்த ஸ்கீம். சரிங்களா? ஸோ எதுக்காகனா அந்த கணினி அறிவியல் மற்றும் அந்த ஏஐ பயன்பாடை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற இந்த ஸ்கீம். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, 27வது கொஸ்டின் பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாருடைய பிறந்த நாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான். பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய அந்த பிறந்தநாளை முன்னிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29. பாரதிதாசனுடைய பிறந்தநாள் ஏப்ரல் 29. அவருடைய பிறந்த நாளை வார விழாவை வந்து கொண்டாடணும். ஒரு வாரம் கொண்டாடி இருப்பாங்க. அதாவது ஏப்ரல் 29 இருந்து மே 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வார விழாவை வந்து கொண்டாடி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஆக்சுவலாக வந்து சட்டமன்றத்திலே அறிவிச்சிருப்பாரு. விதி 110 கீழே வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாரு. ஸோ அதான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு யாருடைய பிறந்த நாளை தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இதுல வேற என்னன்னா, இந்த ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா இருக்காரு இல்லைங்களா? ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 19. இது என்ன நாளா வந்து அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை வந்து என்ன நாளா அறிவிச்சிருக்காருன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். சரிங்களா? பிப்ரவரி 19 ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாள். அதை எந்த தினமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். சரிங்களா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 28வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அரசு ரூபாய் 20 கோடி செலவில் புனரமைக்க திட்டமிட்டுள்ள 1000 ஆண்டு பழமையான ராஜேந்திர சோழன் உருவாக்கிய ஏரி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, சோழகங்கம் ஏரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த ஏரியை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு 20 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? 20 கோடி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் எப்போனா ஜூலை 23. 2025 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆடி திருவாதிரை அந்த விழாவில் வந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த புனரமைக்கக்கூடிய இந்த 20 கோடி வந்து செலவிடப்படும். அப்போ அந்த ஏரியை வந்து புனரமைக்கிறதுக்காக 20 கோடி வந்து செலவிடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இந்த ஏரி எப்போ கட்டப்பட்டிருக்கோன்னா 1025 வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இதனுடைய 1000வது அந்த ஆண்டு விழாவை வந்து எப்போ கொண்டாடி இருப்பாங்கன்னா ஜூலை 27, 2025 வந்து கொண்டாடி இருப்பாங்க. சரிங்களா? சார் ரைட், ஓகே. ராஜேந்திர அந்த சோழனுடைய அந்த பிறந்தநாள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து எப்போதுலேருந்து கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னா 2021 வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ ஆடி திருவாதிரை அப்படிங்கிற அந்த தேதியில வந்து அந்த விழாவின் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டாடிட்டு வராங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோழகங்கம் ஏரி அப்படிங்கிறது பொன்னேரி அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. சரிங்களா? பொன்னி ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சோழகங்கம் ஏரியை பற்றி நம்மளுக்கு எதன் மூலமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சோழன் இந்த ஏரியை வந்து உருவாக்குனார் அப்படிங்கிறத திருவலங்காடு செப்பேடு, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு, நம்மளுக்கு யூனிட் அந்த 6ல் கொஞ்சம் கவர் ஆகும். திருவலங்காடு செப்பேடு மூலமாக நம்ம வந்து இந்த ஏரியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. மக்களுக்காக தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்யும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 2, 2025. அப்போதான் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா முழு உடல் வந்து பரிசோதனை செய்யணும். அதாவது மக்களுக்கு வந்து முழு உடல் இலவசமாக முழு உடல் பரிசோதனையை அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போயிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான வந்து நோக்கம். சரிங்களா? இதே தனியார் மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னா எவ்வளோனா 15,000 வரைக்கும் செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்களை தேடி சென்று அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டு முழு உடல் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த மக்களை தேடி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம். சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போதான் பார்த்தோம். அதாவது ஆப்ஷன் சில பாருங்க, மக்களுக்கு நேரில் சென்று முழு உடல் பரிசோதனை செய்தல். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். சரிங்களா? இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2025 ஆகஸ்ட் 2. சரிங்களா? ஞாபகம். சார் ரைட், ஓகே. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஸ்டின் நம்பர் 21 30 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த செட்டு அப்படியே பார்க்கலாம். 10 கொஸ்டினாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.